வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அங்கன்வாடி பணியாளர் அங்கன்வாடிகளில் வந்திருக்க வேலை வாய்ப்புகளை பற்றி ஒரு முக்கியமான தகவலை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அங்கன்வாடிகளில் கிட்டத்தட்ட 8000லேருந்து 9000க்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் நிலவுதுங்க. மத்திய பட்ஜெட்லேயும் சரி, மாநில பட்ஜெட்லேயும் சரி, அங்கன்வாடி காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப போகிறாங்க. தமிழ்நாட்டில் 500க்கும் மேற்பட்ட புதிய அங்கன்வாடி மையங்கள் அமைக்கப்படும் என்ற சமீபத்திய பட்ஜெட் அறிவிப்பில் சுமார் 1500 புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக உள்ளதாக இந்த தகவல்கள் தெரிவிக்கிறது. ஏற்கனவே உள்ள 7999 8000 இடங்களுடன் சேர்த்து இந்த ஆண்டு ஆசிரியர், மேற்பார்வையாளர் மற்றும் சமையலர் போன்ற பணிகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. 18 முதல் 56 வயதுள்ள தகுதியுள்ள பெண்கள் மற்றும் கல்வி தகுதிக்கு ஏற்ப அரசு பணிகளுக்கு ஆன்லைன் வாயிலாக இந்த அரசு பணிகள் விண்ணப்பத்தை நீங்கள் பண்ணலாம். 10ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரை முடித்தவர்கள் இதற்கு தகுதியானவர்கள் என்பதோடு அவர்கள் வசிக்கும் சொந்த மாவட்டம், சொந்த கிராமத்திலேயே பணிபுரிய முன்னுரிமை அளிக்கப்படும். எந்தவித எழுத்து தேர்வுமின்றி நேர்காணல்கள் மற்றும் மதிப்பெண்கள் அடிப்படையில் மட்டுமே தகுதியானவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பணி நியமனம் செய்யப்படுவார்கள். இந்த பதவிகளுக்கு தொடக்க ஊதியமாக 17,000லிருந்து 18,000 வரை வழங்க வாய்ப்புகள் இருக்கிறது. தற்பொழுது இருக்கிற காலி பணியிடங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா 7,700, புதுசாக 500 மையங்கள் திறப்பால் 1,500, மொத்தம் 9,200 வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா தற்சமயம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் ஊர்லேயே வாய்ப்பு கிடைக்கும் பணி வாய்ப்புகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப சூப்பர்வைசர், ஆசிரியர், உதவியாளர், சமையலர், ஓகேங்களா. ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் முதல் 3 கிலோமீட்டர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சொந்த கிராமத்தின் பக்கத்தில் உங்களுக்கு 100% கிடைக்கும். 5 கிலோமீட்டர்னால் கொஞ்சம் அதிக முன்னுரிமை, சொந்த மாவட்டம் தாலுக்கானா முன்னுரிமை உங்களுக்கு அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. 100% இது பெண்களுக்கு மட்டும்தாங்க. உங்களுடைய கல்வி தகுதி அடிப்படை பணிகள் பார்த்திங்கன்னா உதவியாளர் மற்றும் சமையலாளர் 10-12 தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். உயர் பணிகள் மேற்பார்வையாளர் மற்றும் ஆசிரியர் பட்டப்படிவு அவசியம், ஓகேங்களா. பிஏ, டெக்கு, எம்டெக்கு, பிபிஏ, எல்எல்பி அல்லது ஆசிரியர் பயிற்சி முடித்தவர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு பார்த்திங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்தந்த வயசுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்க குறைந்தபட்சம் 18 வயது நிரம்பி இருக்கணும். ஜென்ரலுக்கு 32 வரை, பிசி, எம்பிசி, பிசி முஸ்லீம் 36 வரை, எஸ்சி எஸ்டி 39 வரை, ஆதரவற்ற விதவை மற்றும் மாற்றுத்திறனாளிகள் 56 வரை, ஓகேங்களா. இது பேசிக்காக இந்த வயதுலேருந்து இந்த வயது இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். முதல் வருடம் பயிற்சி காலத்தில் பார்த்திங்கன்னா ஆரம்ப சம்பளமாக 17 பட்டதாரிகளுக்கு, மேற்பார்வையாளர்களுக்கு 18. அதே மாதிரி சமையலர், உதவியாளருக்கு எல்லாத்துக்குமே 8,000 ரூபா கொடுப்பாங்க. 2ஆம் வருடம் பார்த்திங்கன்னா பணி நிரந்தரம், முறையான வருகை பதிவு மற்றும் முன்னனுமதியின்றி விடுப்பு எடுக்காமல் இருந்தால் பணி நிரந்தரம் செய்யப்பட்டு சம்பள உயர்வு வழங்கப்படும். 100% தகுதி அடிப்படையில் மட்டுமே இதை எடுப்பாங்க. நேர்மையான முறை, லஞ்சம் 1 ரூபா கூட வாங்க மாட்டாங்க. யாராவது வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்பி ஏமாற வேண்டாம். மதிப்பீடு 10ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் அடிப்படையில் முதற்கட்ட தேர்வு ஒரே நாளில் நேர்காணல் நடத்தி முடித்து பணி ஆணைகளை கொடுத்துருவாங்க. நேரடி நேர்காணல் மற்றும் அசல் சான்றிதழ்கள் சரிபார்ப்பு ஒரே நாளில் முடியும். தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணை வீட்டிற்கே தபாலில் வந்துடும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அடுத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றது ஆகஸ்ட் மாதம் முதல் மாவட்ட வாரிய அறிவிப்புகள் வெளியாக தொடங்கும். இந்த வேலைவாய்ப்புக்கு முழுமையாக ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம், இல்லை உங்கள் பிடி ஆஃபீஸ் மூலமாக விண்ணப்பிக்கலாம். உங்கள் மாவட்டத்திற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரவே காத்துருங்க. உடனடியாக இதற்கு தயாராகி கொள்ளுங்கள். நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.